ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறேன். பாருங்கள், இதில் இஞ்சி, எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வதக்கிட்டு, மட்டன் போட்டு மிளகாத்தூள், நீங்கள் சிக்கன் மட்டனில் கொஞ்சம் தயிர், உப்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா அதில் எசன்ஸ் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் உப்பு காரம்லாம் கறியில் இறங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தான் கறி போட்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அதில் ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஊற்றுறப்ப தண்ணி சுடு தண்ணி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சை தண்ணியோட சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சீக்கிரம் கறி வெந்துடும். உங்களுக்கு அந்த லேட் ஆகாது. கறி வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் பாயில் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் சுடு தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு இது நல்லா 2-3 விசில், ஒரு 5 விசில் விடுங்க. இதில் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கறி வெந்து இருக்கும் உங்களுக்கு. அதனால் இப்போ தண்ணி ஊற்றுறோம். வெந்நி தண்ணி ஊற்றி இதில் 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் அரிசி தண்ணி அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா சாப்பாடு பிரியாணி சூப்பராக இருக்கும். இது அடுத்த ஸ்டெப்பு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போலேருந்து வெண்ணெய் தண்ணி ஊற்றுவோம். அதில்